என் பேரு என்ன இருக்குமா? ம் மீன் சூப்பராக இருக்குமா? மீன் நல்லா வேணா நான் முதல்ல உங்கள் கையில் வந்து வாங்கும் போது வச்சிருவேன் சுத்தமாட்டா. ஏன் குழம்புக்கு கவர் 2 கவர் வச்சுருக்கீங்களா? 2 கவர் தனியாக போடுங்க. போடுறேன் பாஸ். கொல்ல படிக்கணும் வாங்கண்ணா. இருமுடிய எனக்கு ஒரு 30 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுத்துரு அண்ணனுக்கு. நான் தரேன் 10 ரூபா. 100 ரூபாய் கொடு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா இருக்க கொடுங்க. நீங்கள் என்ன வாரம் காசை கொடுத்து 3 மாதம் ஆச்சு. இந்த மாதம் உங்களுக்கு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நீங்கள் சைக்கிள் முன்னாடியே கொடுக்கல. நீங்கள் ஓ சரி மீன் அப்படிதான் உங்களுக்கு கருப்பு மீன். இது கருப்பு சீலா. இது கொடுங்க பை கொடுங்க. இன்னொரு பை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது. அது அப்புறமா போடலாம். லாஸ்ட்டில் சனி வச்சுக்கலாம். ஆனா ஃபுல்லாகவே என்னங்க? அப்படியா? இங்கே வந்தாங்களா? அப்படியா? சொல்லுங்க. கீழேண்ணா கொடுங்க. ஒரு 50 ரூபா கொடுங்க. அண்ணா நமக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கலாம். ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்ததை கொடுப்பீங்கன்னு தெரியாது. நான் கேட்கவே இல்லை. எனக்கு கீரி போகிறதுக்கு மனசு கேட்கல. எனக்கு சரி ஒன்றும் இல்லை. நீ உப்பு போடக்கூடாது. உப்பு வந்து சாயங்காலம் போடு. இல்லைம்மா உப்பு போட நல்லா இருக்காது மீன். சாயங்காலமா அப்படியே ஒன்றும் பண்ணுறதில்ல. கவர் அப்படியே வச்சுரு. மீன் கெட்டணும். மீன் கெட்டதான் மீன் நல்லா இருக்கும். அது உயிரோட மீன் இன்னும் புதுசாக இருக்குது. பிடிச்சி பாருங்க. வெட்டி போனால் கூட சொல்லி வெட்டி போட்டுருவேன். குழம்புக்கு ஏதாவது வெட்டி போனால் எடுத்துன்னு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீன் இப்போ செய்ய முடியாது. கருவாடு நல்லா இருக்காது. நானே வாங்கிட்டு போய் சொல்கிறேன் 500 ரூபாய்க்கு உங்கள்கிட்டயே கொடுத்து. இந்த வரேன். மீன் வந்து ஐஸ் போடாமல் 10 மணி கூட செய்யலாம். அண்ணா ஒன்று சொல்கிறேன். அப்போவே நான் மீன் நல்லா இருக்கேண்ணா. பூனார் போச்சுன்னா நீ விற்க தான் முடியாது. சாப்பிடலாம் நீ. அப்புறம்ண்ணா கல்கூடுவாங்க. அந்த பையன் சனையை இலையே போட்டுருவேன். அப்படி லைன்ல இருப்பா. சனையை தூக்கி காட்டுறேன். சனையா சனையை தூக்கி காட்டுறேன். ஓகே இப்போ சீலா மீன் சனியா பக்கமாக இருக்கா? சூப்பர். சனையை காட்டி என்ன பண்ணுறாங்க? நம்மகிட்ட வந்து சனை கேட்குறாங்க. நம்மளாவே எடுத்துன்னு போய் வீட்டு எந்த ஒரு பொருளுமே அவங்க
இன்னும் சூப்பரா இருக்கு. காசு ஒரு ரூபாய் வந்துடா பாரு. ஹலோ வந்துடா. ஹலோ ஹலோ வந்துடுங்க. ₹100 வந்துருக்கு. அவ்வளோதான். நீங்களாம் அப்படியே தரமாக போட்டு இது ஆக்சுவலாக ஒரே மீன் இருக்கு. மீன் வரல, ஒரே இது